அதான பார்த்தேன். இந்த வீட்ல நம்ம பிளான முறியடிக்கணும்னா ஒண்ணு ராணி இல்ல அந்த பொம்மையா இருக்கணும். இதுல என்னடா பொம்மை வந்துருச்சேன்னு பார்த்தேன். அதுவும் ராணியோட வேலையா தான் இருக்கு. இந்த ராணி இந்த வீட்டில் இருக்கிறவங்கள காப்பாத்துற மாதிரி தெரிஞ்சே பண்றாளா இல்ல தெரியாம பண்றாளா? ச்சே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ, 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க ஒண்ணும் அந்த ராணிய ஓவரா புகழ வேண்டாம். நானே ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். நீங்க அந்த குப்பத்துக்காரிய புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க. விடுத்தம்மனா, அது எப்படி நமக்கு மட்டும் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையா வருது? ஒரு பக்கம் பொம்மை, இன்னொரு பக்கம் ராணி. இப்ப புதுசா இந்த பொம்மை வேற வந்து தொலைச்சிருக்கு. ஆமா அத்தை, இது தெரியாம அந்த லாமியா என்னமோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி அங்க உட்காந்துக்கிட்டு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. முதல்ல இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லி அவளை நாக்கு புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டாகணும். வாங்க போலாம். அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கணும். வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கதை முடிய போகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். நீ எங்க போற, என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கதான் என்னோட ஏவல் சக்தியாவும் மாறி இந்த வௌவால் உருவத்துல உன்னை கண்காணிச்சுட்டே இருந்தேன். உங்க 2 பேரோட கதையையும் இப்பவே இங்கேயே முடிக்க போறேன். தூக்கத்திலேயே உங்க உயிர் பிரிய போகுது. ஏ பொம்மி, உன்னால என்னை எதுவும் செய்ய முடியாது. ஆனா நான் நினைச்சா சுத்தி இருக்கிற உன்னோட குடும்பத்தையும் உன்னையும் என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரே நேரத்துல என்னோட உடலும் ஆத்மாவும் 3ஆ பிரிஞ்சு என்னென்ன செய்ய போகுதுங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமா செஞ்சு முடிக்கிறேன் பாரு. வேம்பு சார், ராணி, இங்க நடந்த எதுவும் உங்களுக்கு தெரியாமலே இருக்கட்டும். நான் இருக்கிற வரைக்கும் உங்களை மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்கள கூட எதுவும் யாராலையும் பண்ண முடியாது.
பண்ணவும் நான் விட மாட்டேன். இப்போதைக்கு நான் இங்க இருந்து கிளம்புறேன். என்ன பண்ணிட்டு இருக்கா பாருங்க. என்ன தர்ஷினி சாகரத கண்குளிர பாத்துட்டீங்களா? நாங்க பார்த்த காட்சிக்கு கண்ணு அவிஞ்சுதான் போகும். ம். என்ன சொல்றீங்க? என்னாச்சு அங்க? உன் கண்ணு நல்ல கண்ணு இல்ல, நொல்ல கண்ணு. இங்க என்ன நடக்குதுங்கறத சரியா பார்த்து கூட சொல்ல முடியல. உண்மையிலேயே அந்த வீடியோல இருக்கிறது நீ இல்ல. அந்த பொம்மையாலேயே என்னை எதுவும் செய்ய முடியல. இது ஒரு சாதாரண பொம்மை. என்னை என்ன செஞ்சிட போகுது? என்னமோ கொஞ்ச நேரத்துல ராணியும் செத்துருவான்னு சொன்னியே, அங்க ராணி செத்துட்டாளா? ஆ, சொல்லு, செத்துட்டாளா? அந்த பொம்மி மட்டும் வராம இருந்திருந்தா ராணி சித்தார்த் 2 பேரும் செத்துருப்பாங்க. பொம்மியா? என்ன சொல்ற? ஐயோ! ச்சே! அப்போ இந்த வீட்ல இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே சாகல, அப்படிதானே? எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க என்ன நடக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டே இரு. நடக்கிறத நாங்களும் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆனா எதுவுமே நடக்கலையே. இப்ப எல்லாரும் அந்த மல்லிகாவோட ரூம்ல தானே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எரிஞ்சு சாம்பலாக போறாங்க. சுத்தம். அப்பா, அவங்க எல்லா இருக்கதையும் க்ளோஸ்னு நினைக்கிறேன். அவளுக்கு கொஞ்சம் கோவம் வந்து அவளோட பவர் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல யாரும் எதுவுமே பண்ண முடியாது. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் காளி மகாகாளி. ஐயோ, தமனா, அங்க பாரு. அந்த பவர் திரும்பவும் இங்கே வருது. மாமா ஐயோ ஏய்! நான் அனுப்புன சக்திய எனக்கு எதிரா திருப்பி விடுறதுக்கு இங்க யார் இருக்கா? நான் இருக்கேன். என்னக்கா பொம்மை டான்ஸ் ஆடுது? யோ சும்மாரியா. எங்க போச்சு? தெரியும் காணும்.
லா 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 லா. ஜிங்கு சிக்கான் ஜிங்கு சிக்கான் ஜிங்கு சிக்கான். எங்க போச்சு? ஐயோ! ஏய் லாமியா, ராணி வர வரைக்கும் இந்த வீட்ல இருக்க யாரையும் நான் எதுவும் செய்ய விட மாட்டேன். நான் பத்திரமா பாத்துப்பேன். இன்னொரு தடவை இந்த வீட்ல யாருக்காவது தொந்தரவு கொடுத்தீங்க, உங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன். என்னை எதிர்க்கிற அளவுக்கு உனக்கு சக்தி இருக்கா? அக்கா, அந்த பொம்மைக்கு எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. உங்க பவரை காட்டுங்கக்கா. அறுநூறு வருடங்களா இந்த மடுக்காவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த சூனிய இனத்தை சேர்ந்த என்னோட மூதாதையர்கள் இப்போது இதை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அழிப்பதற்கான ஆற்றலை எனக்கு கொடுங்கள். அங்க பாருங்க. இதோ போக போகுது. பொம்மைய பாத்தியா, அந்த பொம்மைய பாத்தியா, அந்த பொம்மைய பாத்தியா, அந்த பொம்மைய பாத்தியா, ராணிய பாத்தியா. ஐயோ சந்தோஷமா இருக்கு. இதுக்குள்ளேந்து உன்னால வெளியே வரவே முடியாது. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் துடி துடிச்சு சாகிறத நீயே பார்த்து உன்னோட ராணி கிட்ட சொல்லுவ. அப்பா, இத லாக் பண்ணி தொலைச்சாச்சு. இப்போ சட்டு புட்டுன்னு எல்லாரையும் முடிச்சிடு. கண்டிப்பா முடிச்சிடலாம். ஐயோ, என்னை விட்டுடு, என்ன ஒண்ணு பண்ணாத. ராணி, ராணி, ராணி எந்திரி. பாத்து மெல்ல. இந்தாயா. கொடு. என்ன ராணி, நல்லா தூங்குனியா? ஆமாயா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நிம்மதியா தூங்குன. சரி ராணி, நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இங்கிருந்து கிளம்பிடலாம். சரியா? எங்க போச்சு? என்னயா, என்ன தேடுற? இந்த ராணி, நம்ம ஷோல்டர் பேக்க காணோமே. ஐயோ, அதுலதான் பேஸ்ட், பிரஷ், சேஞ்ச் பண்ணிக்க ட்ரெஸ்ன்னு எல்லாமே வச்சிருந்தேன். ஐயோ, இப்ப என்னயா பண்றது? சரி சரி இரு, நீ பதட்டப்படாத, நான் பாத்துக்கிறேன்.
ராணி இங்கே இரு, நான் வரேன். ஆ இந்தா. என்னயா இது? ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நீ கேள்விப்பட்டதே இல்லையா? ராணி, இந்த வேப்பங்குச்சியில பல்லு விளக்குனா நம்ம பல்லு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். சரி, இதை வச்சு பிரஷ் பண்ணு. யோ, பிரஷ் ரெடி பண்ணி குத்துட்டா சரி, இப்ப குளிக்கணுமே, அதுக்கு என்னையா பண்ண போற? ஆ, இங்க பாரு, நீ எது கவலைப்படுற? அதான் நான் இருக்கேன்ல, நான் உன்னை கூட்டு போறேன். எங்கயா போறோம்? குளிக்கதான் ராணி. யோ, எனக்கு நீச்சல் எல்லாம் தெரியாது. நீ எங்கேயாவது ஆத்துலயோ இல்ல குளத்துலயோ குளின்லாம் கூட்டு போயிடாத. அதெல்லாம் இல்ல, இரு. ஆ, ராணி, இது வேற. ஏய், உன் செப்பல் எங்க? ம். ம், போட்டுக்கோ. ம், வா. ராணி, இங்க தான் குளிக்க போறோம். ஐயா, இப்படி ஓப்பனா இருக்கிற இடத்துல எல்லாம் என்னால குளிக்க முடியாதியா? ஐயோ தாடிகாரா, இதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா? இப்ப என்ன, உனக்கு சேஃபா இங்க குளிக்கணும், அவ்வளவுதானே? ம், ஆமா. ஐடியா. ராணி, நீ வாயை கழுவு, நான் வந்துடுறேன். அட தள்ளு. ஐயோ, என்ன பாக்குற? ம், இந்தா, இத புடி. என்னயா பண்ண போற? இரு இரு, வரேன். என்ன ராணி, எல்லாம் ஓகே தானே? போய் நிம்மதியா குளி. யோ தாடிகாரா, நீ ரொம்ப மாறிட்டயா. இந்த ஒரு நாள்ல நீ எனக்கோசரம் என்னெல்லாம் பண்ணிட்ட. சூப்பர்யா. நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையா. தாடிகாரன் என் மேல எம்மா அன்பு வச்சிருக்கிறான்ல. ம். ஆ சரி, இரு. ஆ ஆ ராணி, எல்லாம் ஓகே தானே? ஓகேயா. ஆ சரி. என் மாமனோட மனசு மல்லிகைப்பூ போல பொன்னானது. லாமியா, 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 சீக்கிரம் வா. சீக்கிரம் வாங்க. வந்துட்டாங்க. என்ன? லாமியா, இனிமே அந்த பொம்மையால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. அந்த பொம்மைய என்னோட உலகத்துல லாக் பண்ணி வச்சிருக்கேன்.
உண்மையாவா சொல்ற? என்ன உங்களுக்கு என்ன சந்தேகமா இருக்கா? இல்ல, பார்க்கலாமேன்னு தான். எந்த சூனியக்காரியால இத்தனை வருஷங்கள் நீ சாபத்துக்கு ஆளானியோ அந்த சூனியக்காரி என்னோட மூதாதையர். இனிமே யாராலையும் உன்னை காப்பாத்த முடியாது. நடக்கிற இந்த விபரீத விளையாட்டு தெரியாம நீ தானா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட. என்னமோ ராணி வர வரைக்கும் இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் தான் பாதுகாப்பு அப்படின்னு பெரிய ஹீரோ மாதிரி பேசின. இப்ப என்னாச்சு பாத்தியா? நீ 600 வருஷத்துக்கு முன்னாடி சாப வாங்கின ஆத்மாவா இருந்தாலும் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கே. பெரிய ஆளுதான் நீ. ஆனா என்ன எங்க கிட்ட மாட்டிக்கிட்டே. ஆமா ஆமா, தர்ஷினிய பார்த்து நீ படிச்ச பொண்ணு தானே, உனக்கு ஒரிஜினல் வீடியோவுக்கும் மார்ஃபிங்க்கும் வித்தியாசம் தெரியாதான்னு என்னம்மா பேசுன. நான் கூட ஒரு செகண்ட் அசந்துட்டம்மா. ஆனா இப்ப பாத்தியா, எங்க லாமியாம்மா உன்னோட ஆணி வேறைய அசைச்சிட்டாங்க.